அமைச்சராக பதவியேற்க உள்ள பொன்முடிக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சராக பதவியேற்க உள்ள பொன்முடிக்கு மீண்டும் உயர்கல்வித்துறையே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சராக பதவியேற்க உள்ள பொன்முடிக்கு மீண்டும் உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சராக பதவியேற்க உள்ள பொன்முடிக்கு மீண்டும் உயர்கல்வித்துறையானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 3:30 மணி அளவில் அவர் அமைச்சராக மீண்டும் பதவியேற்க இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்புச்செல்வனிடம் கேட்கலாம். அன்புச்செல்வன், கூடுதல் விவரம் என்ன? ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 3:30 மணி அளவில் ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய பதவியேற்பு விழாவில் தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பனிடம் இருக்கக்கூடிய கூடுதல் பொறுப்பாக உயர்கல்வித்துறை இருக்கிறது. அந்த பொறுப்பு என்பது பொன்முடிக்கு வழங்கப்பட இருப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்கு முன்பாக உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி இருந்த பொழுது ஒரு சொத்து குவிப்பு வழக்கு விவகாரத்தில் நீதிமன்றத்தில் நடைபெறும் பொழுது சூழலின் காரணமாக அவர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் பொறுப்பு என்பது தற்போது இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனால் வழக்கு நிறுத்தி வைத்ததற்கு உடனடியாக அவருக்கு சட்டமன்ற உறுப்பினராக அவர் மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் தமிழக அரசு அமைச்சராக பொறுப்பேற்பதற்கான கடிதம் ஆளுநருக்கு எழுதப்பட்டதற்கு பின்பாகவும் அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்காத ஒரு நிலையில் நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இதற்கு பின்பாக ஆளுநர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. காரணம், நீதிமன்றம் கடுமையான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான முடிவை ஆளுநர் எடுப்பாரா என்ற எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருந்த நிலையில் தான் தற்போது அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகையிலிருந்து 3:30 மணி அளவில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி பதவியேற்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருக்கோவிலுடைய சட்டமன்ற உறுப்பினராக அந்த வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு பின்பாக மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார். அந்த சூழ்நிலையில் தான் அவருக்கு அமைச்சராக பதவியேற்பதற்கான உத்தரவிடக் கோரி தமிழக அரசினுடைய சார்பில் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வந்திருந்த நிலையில் தான் அடுத்த கட்டமாக ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாகவே ஆளுநர் மாளிகையிலிருந்து அதற்கான அறிவிப்பு என்பது தற்போது வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் 3:30 மணி அளவில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி மீண்டும் பதவியேற்க உள்ளார். தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.